ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டம் ஃப்ளேவர்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளான ஹெல்த்தியான சம்மர் ட்ரிங்க் தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா கிர்னி பழ ஜூஸ் தான். ஸோ கிர்னி பழத்தில் உள்ள நன்மைகளை தான் நான் இப்போ லிஸ்ட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கிர்னி பழத்தில் உள்ள நன்மைகள் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக நம்ம வீக்லி ஒன்ஸ் இந்த கிர்னி பழத்தை வந்து சாப்பிடுவோம். ஸோ இந்த மாதிரி எல்லா வகையான பழங்கள்லையுமே நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ சம்மரில் கிடைக்கக்கூடிய எல்லா விதமான பழங்களையும் வாங்கி கண்டிப்பாக நம்ம வந்து ஜூஸ் போட்டு குடிக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த கிர்னி பழத்தை 2 மெத்தடில் கட் பண்ணிக்க போகிறேன். ஒன்று வந்து ஸ்கின்னை பீல் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதை வந்து 2 ஹாஃபாக கட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இருக்கிற விதையெல்லாம் தனியாக எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி ஒரு ஸ்பூனை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உள்ளே இருக்கிற விதை எல்லாமே வெளியில் எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ விதை டக்குன்னு ஈஸியாக வந்துடும். ஸோ இன்னொரு பழத்துலேயும் இருக்கிற விதை எல்லாமே நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக அந்த விதைகள் எல்லாத்தையுமே எடுத்துருங்க. எடுத்துட்டு நம்ம அதில் இருக்க ஃப்ளஷை வந்து ஒரு பவுலில் வந்து ஸ்கூப் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நல்ல பழுத்த பழத்தை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு ஸ்கூப் பண்ணி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் நான் ஸ்கின்னை பீல் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா ஒரு பழம், அந்த பழம் வந்து கொஞ்சம் காயாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி பழத்தை வந்து இந்த மாதிரி ஸ்கூப் பண்ணி எடுக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஈஸியாக வராது. நல்ல பழுத்த பழம் இந்த மாதிரி ஸ்கூப் பண்ணி எடுக்கும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக நம்மளால் ஸ்கூப் பண்ணி வெளியில் எடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி உள்ளே இருக்க ஃப்ளஷ் எல்லாமே நீங்கள் வந்து தனியாக எடுத்து ஒரு பவுலில் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அந்த 2 பழத்துலேயும் ஸ்கூப் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக அந்த பிங்க் ஃப்ளஷ் எல்லாத்தையுமே எடுத்துருங்க. ஸோ நான் ஸ்கின்னை பீல் பண்ணி வச்சுருந்த பழத்துலேயுமே அந்த அவுட்டரில் ஒரு ஒயிட் ஸ்கின் இருக்கும், இதையும் எடுத்துருங்க. ஸோ இது வந்து நல்லா இருக்காது, சாப்பிடும்போது அது டேஸ்ட்டாக இருக்காது. ஸோ அதை நீங்கள் வந்து தோல் எடுத்து கட் பண்ணுறதா இருந்தால் இந்த மாதிரி பீல் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதை சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி பவுலில் போட்டுக்கோங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா அந்த அவுட்டர் ஒயிட் கலர் அந்த ஸ்கின் எல்லாத்தையுமே பீல் பண்ணி எடுத்துகிட்டு அதை சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், மேக்ஸிமம் சம்மரில் பார்த்தீங்கன்னா உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஜூஸஸ் நிறைய எடுத்துக்கோங்க. ஸோ பாடி பார்த்தீங்கன்னா ரொம்ப டீஹைட்ரேட் ஆகிட்டுருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நான் கொஞ்சம் ஹார்டாக இருக்க பீசஸ் எல்லாமே ஒரு ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போகிறேன். ரெண்டுத்தையும் செப்பரேட் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிற கிர்னி பழத்தை வந்து நான் இந்த மாதிரி ஒரு மேஷர் வச்சு ஸ்மாஷ் பண்ணிக்க போகிறேன். ஸோ கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸாக இருக்கும்போது அது குடிக்கும்போது நல்லாயிருக்கும் அந்த கிர்னி பழம். வெறும் ஜூஸாக குடிக்காமல் அந்த சின்ன சின்ன பீசஸ் கடிப்படும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் தேவைக்கு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் ரொம்ப பிடிக்காதவங்க கம்மியாகவே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் இதை கிரைண்ட் பண்ணிவிட்டேன். இதை வந்து ஆல்ரெடி நான் ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அந்த ஜூஸ் கூட ஆட் பண்ணிக்க போகிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கிர்னி பழ ஜூஸ் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு பால் சேர்க்குறது பிடிக்கும்னா பால் சேர்த்து குடிக்கலாம். அப்படி இல்லைன்னா இதில் வந்து கொஞ்சமாக லெமன் சால்ட் ஆட் பண்ணி கூட குடிக்கலாம். நம்மளோட விருப்பம் தான், எப்படினாலும் நம்ம வந்து ஜூஸ் ஆட் பண்ணி குடிக்கலாம். நார்மலாக கிர்னி பழத்தை வெட்டி போட்டு சக்கரை போட்டு அப்படியே ஃபுல்லாக கிரைண்ட் பண்ணி குடிக்கிறதுக்கு இந்த மாதிரி குடிச்சு பாருங்கள். ஸோ குடிக்கும்போது அந்த கிர்னி பழ பீசஸ் கடிப்படும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு உண்மையிலேயே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெகட்டிவ் கமெண்ட்ஸாக இருந்தாலும் பாசிட்டிவ் கமெண்ட்ஸாக இருந்தாலும் கண்டிப்பாக என் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.